மூட்டையெல்லாம் தூக்கி கழுத்தெல்லாம் வலிக்குது. இனிமேல் என்னால தூக்க முடியாது. என்ன டே கோபி, என் செல்லம் இல்ல, இப்படி எல்லாம் மூட்டை கீழே போடாதடா, தூக்குடா. இங்க பாரு, எங்க அப்பா வந்தாருன்னா வைவாரு, சீக்கிரம் தூக்கு. நான் சொன்ன பேச்ச கேட்டல, உனக்கு நான் மிட்டாய் வாங்கி தரேன். கண்ட கண்ட துணியெல்லாம் தூக்க வேண்டியதா இருக்குது. இங்க பாருடா, உனக்காக தூக்குறேன். எனக்கு ஒரு சந்தேகம். உனக்கு என்னடா சந்தேகம்? சரி, என்னன்னதான் கேளு. அது ஒண்ணும் இல்லக்கா, 1 வயசு இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அந்த மாதிரி ஒரு பசங்க இருக்குது. இல்ல நீ மட்டும் யாக்கா கல்யாணம் ஆகாத இருக்கிற? ஒன்னு யாரும் பொண்ணு கேட்டு வரலையா? டே, அது என்னடா என்ன பார்த்து நீ அப்படி கேட்டுவிட்ட? என்ன யாரால எங்க இருந்தாலும் பொண்ணு கேட்க வந்தாங்க தெரியுமா? அடி கழுத, என்ன எப்ப பார்த்தாலும் அந்த கோப்பி பையனாடியே கூத்தும் கும்பலமாக்குற. அவன் ஆளியும் மூஞ்சும் முகரையும் உலகட்டுக்கு டயர் சட்டை போட்ட மாதிரி இருக்கிறான். அப்பா, இப்படி எல்லாம் பேசுறீங்களே, எனக்கு கெட்ட கோபம் வரும், பாத்துக்கோங்க. உன்னை காலகாலத்துல கட்டி கொடுக்காம கன்னியாவே வச்சிருந்துட்டேன். நான் ஒரு துப்பத்து போல பொழைச்சிட்டுமா? புருஷன் கூட கொஞ்சம் விளையாட வேண்டிய வயசுல உன்னை அழுக்க முடிய தூக்க வச்சுட்டமா? அப்பா, கழுதிய பிறந்தா பொதிய சுமந்துதானப்பா ஆகணும். ஏகாலிக்கு மகனா பிறந்துட்டா அழுக்க முட்டைய தூக்கி தானப்பா ஆகணும். பாருங்கப்பா, யார் யாருக்கு இன்னாருன்னு அந்த ஆண்டவன் யார் தலையில் எழுதியிருக்கானோ அதுபடிதான்ப்பா நடக்கும். இப்ப என்ன ஆயிப்போச்சு? எனக்கு இன்னும் பிறக்க வைப்பா போற, எங்கேயோ எப்பயோ பிறந்திருப்பான். அவன் எப்படியும் என்னை தேடி வரத்தானே போறான். நீங்க எப்ப இப்படி கவலைப்படுறீங்க? வயசுக்கு வந்து 4 நாளையில கூட்டிட்டு போற இந்த காலத்துல 22 வருஷமா இந்த அப்பனுக்கு எந்த கெட்ட பேரும் வாங்கி வைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் எப்பாடு பட்டாலும் உனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடறோமா? ஏதாவது காதல் கேதல் இருந்து இந்த அப்பனை தலைவிடி வச்சிடாலமா? அப்பா, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு என்னைக்கும் வராதுப்பா. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாம வந்து சாப்பிட்டு தூங்குங்க. வாங்கப்பா. அம்மா தாயே மகமாயி, என் புருஷன் 100 வருஷம் ஆயில கூட நான் பூவும் பொட்டோட தீர்க்க சுமங்கலியா மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணும். நீதாம்மா அதுக்கு துணையா இருக்கணும். பிரிஞ்சிருக்கிற அவர் தம்பி அவரோட வந்து ஒன்று சேரணும். இதுதான் என்னோட ஆசை. இந்த வேண்டுதலை மட்டும் நீ நிறைவேற்றி வைமா. ஐயா வெளியே போகணுன்னாவா? நான் வந்துட்டேன். ஏண்டா தலைய சொல்லிடுற? அம்மா, என் பொண்டாட்டி உடம்பு தெரியல. இவன் சோறு தின்னே ரொம்ப அம்மா பேச, பொண்டாட்டி உடம்பு தெரியல, கொஞ்சம் பணம் வேணும் ஐயா பார்த்து. உன்னோட இது எனக்கு புரியுது. அவரு ரொம்ப கோவக்காரு. நீங்க தான் பக்குவமா எடுத்து அவரோட சொல்லி வாங்கி தரணும்னு என்கிட்ட கேக்குற, அவ்வளவுதானே? இதுக்கே மண்டைய சொல்லிட்டு இருக்க? டே, உங்க ஐயா பாக்குறதுக்கு தான்டா கோவக்காரு. ஆனா அவர் பண்புள்ளவர், குணமுள்ளவரடா. வந்தவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா வாரி கொடுக்க வள்ளல். சரி, உங்க ஐயா வந்துட்டாரு, அமைதியா பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். என்னங்க, வாங்க சாமி கும்பிடலாம். அந்த ஆண்டவனே சாமியா எனக்கு துணை கொடுத்திருக்கும் போது நான் எதுக்கு சாமி கும்பிடணும்? ஏய் கங்கா, உன் பொண்டாட்டிக்கு முடியல கேள்விப்பட்டேன். இந்தா, இதுல பணம் 10,000 இருக்கு, வச்சுக்கோ. ஆமாச்சு. என்னங்க, நம்ம காவியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போறேன். குடிக்க வருஷம் தண்ணி கொண்டு வாமா. இந்த கொண்டு வரேங்க. முத ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏன் காமாச்சு இப்படி அவசகுணமா? என்ன அப்படி பொறுப்பு இல்லாத தனம்? என்னங்க,
நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 21 வருஷம் ஆகுது. இந்த 21 வருஷத்துல நான் உங்க பேச்சை மீறி எப்பயுமே நடந்ததே கிடையாது. ஆனா இப்ப நம்ம பொண்ணு படிச்சிட்டு இருக்கா. இப்ப அவளுக்கு கல்யாணம் பண்றது அவசியமாங்க? காமாட்சி, பெத்தவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்குதோ அதே பொறுப்பு பெத்தவனுக்கு இருக்குடி. உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம் காமாட்சி. நான் எதுக்கு அவசரப்படுறேன்னா காலம் கெட்டு கிடக்குது இல்லையா, அதுக்கு தான். அப்பா நான் கோயிலுக்கு போயிட்டு வரப்பா. காமாட்சி, முதல்ல பிள்ளைக்கு சுத்தி போடு. உன் கண்ணு மட்டும் இல்ல, என் கண்ணு சேர்த்து கட்டிடுச்சு. அடியே, கோயிலுக்கு பிள்ளை தனியா அனுப்பாத, நீயும் கூட போயிட்டு வாமா. ஏடா முருகா, மாலை கத்துமா வந்து நிக்கிற? இல்லைங்க முதலாளி, கல்யாணம் பண்ணிட்டேங்க. முதலாளி பத்திரிக்கை வச்சேன், நீங்க தான் வரல. அதுதான் நேர்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம் வந்தாங்க. அவர் தான் பெரிய முதலாளி, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. நல்லாரு. ஏ முருகா, உன் கல்யாணம் தான் வர முடியல. இந்தா இதுல 10,000 இருக்கு. கல்யாண செலவுக்கா என் மொய்யா எழுதிக்க. முதலாளி, சின்ன முதலாளி பார்த்து ஆசீர்வாதம் எப்படி முதலாளி? பார்த்தே ஆகணுமா? ஆமா முதலாளி, சின்ன முதலாளி பார்த்து ஆகணும் முதலாளி. கேட்கறது தப்பா நினைக்கிற முருகா. முதலிரவெல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க முதலாளி, சின்ன முதலாளி முதலாளி சின்ன முதலாளி பார்த்து ஆசீர்வாதம் வாங்காத முதலாளியே கிடையாது முதலாளி. அப்போ உனக்கு 2000 தான். அரைங்கரமா இருந்தாலும் அந்த நாய் விட மாட்டான். இவன் வேற உளிச்சு கோழி மாரி நல்லா கும்முன்னு கூட்டிட்டு வந்திருக்கிறான். கண்ணே, உன் பேர் என்னவா? என்னோட பேரு பாக்கியங்க. அப்பவா வாழ்க்கை பாலா போன மாதிரி தான். உன் தலைவிதி யாராலும் மாற்ற முடியும். சரி, அபாய மணி அடிச்சிருச்சு, நான் வரேன். சின்ன முதலாளி ஆசீர்வாதிங்க. என்னங்க உங்க முதலாளி இடுப்பு பிடிச்சு நீ வராரு? ஏ கம்முனரு, தொட்டு தூக்கும் போது தெரியாம கைப்பற்றிருக்கோம். முருகா, சும்மா சொல்லக்கூடாது. நீ கொஞ்சம் கருப்பா இருந்தாலும் பொண்ணு சும்மா தலைன்னு பிடிச்சிட்டு. இல்லைங்க முதலாளி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் முதலாளி. இங்க பார் பாக்கியம், நான் ஒரு புது சட்டை எடுத்தா கூட எங்க முதலாளி போட்டு கொடுத்தா தொட்டு கொடுத்தா மட்டும் தான் போடுவேன். அந்த அளவுக்கு விசேஷமா இருக்க முதலாளி கிட்ட. இவன் வேற பொசுக்கு இப்படி சொல்லிட்டான். டேய் முருகா, உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இந்த காட்டு பொங்கலா சாவி, அங்க போய் பீரா திறந்து ஒரு 5 பவுன்ல தங்க சங்கிலி எடுத்துருவா. என்னடா முடிக்கிற? உனக்கு தாண்டா ஏன் கல்யாண பரிசு. என்னங்க நானும் வரேங்க. முதலாளி நின்று பேசிட்டே நான் வந்துடுறேன். டேய் முருகா, பார்த்து பொறுமையா வாடா. அப்புறம் கண்ணு, என்னங்க தோல் மேல கை போடுறீங்க? பொண்ணுகளை எனக்கு பிடிச்சி போயிட்டா தோல் மேல மட்டும் இல்ல, வேற எதுமான வேளாணும் கைய போடுவேன். ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள எந்த கன்னி பொண்ணும் உள்ள வந்துட்டு கண்ணி கல்யாம போனதில்லை. ஏங்க நான் இன்னொருத்தோட பொண்டாட்டி, அது தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் இல்லைன்னு சொல்லலையே. அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இரு, எனக்கு வப்பாட்டியா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. மூடி ஏத்துற நேரத்துல அழுது மூட கெடுக்காத வாடி.
சொன்னியே தவிர கையை தட்டி விட்டியா? நல்லா கம்பெனி கொடுத்துட்டு இப்ப எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்? முதலாளி என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஏங்க என் வாழ்க்கையே போச்சுங்க. டேய் முருகா, இப்ப என்னடா நடந்து போச்சு? எதுக்கும் ஒரு வேலை உண்டு. இந்தா இதுல 50,000 பணம் இருக்குது, வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துடு. போயா நீயும் பணமும்? என் வாழ்க்கையை கெடுத்த உனக்கு நல்ல வாழ்க்கையே அமையாது. அவங்கள்ட்ட சொல்லி உன் மானத்தை வாங்குறேன், ஏன் பாரு.